வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயத்த, ஒரு நொடி மரணத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்ன ஆவான்? நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய பார்க்குறோம், நிறைய பொருளீட்டுறோம், நம்மளோட காரு வீடு இப்படி எல்லாமே சொல்றோம். இந்த உலகமே நம்ம முன்னாடி இருக்குது. ஆனா ஒரு நொடி மரணத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்ன ஆவான்? இது எதுவுமே நமக்கு இல்லை. நம்ம எங்க போவோம்னு தெரியாது, என்ன ஆவணும்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது ஒரே ஒரு முறை தான். இன்னொரு முறை பிறக்க போகிறது இல்லை. இந்த கிடைச்ச வாழ்க்கையை வாழ்கிறத தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்ந்துருங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, எனக்கு நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்குது, எனக்கு நிறைய கவலை வலி, எனக்கு நிறைய துரோகம் இதெல்லாம் இருக்குது, என் வாழ்க்கை எனக்கு நினச்ச மாதிரியே அமையலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வேறு வழியில் வாழ்ந்து தான் ஆகணும். நீங்கள் வாழனாலும் இந்த வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் பிறக்க போகிறதில்ல. அதனால் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ரசித்து அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட கொண்டாடி வாழ்ந்துருங்க. ஏன்னா வாழ்க்கை அழகானது, வாழ்க்கை ரொம்ப பெருசு. அதனால் வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப